இன்றைக்கி ஒரு எனர்ஜெட்டிக் டேவாக இல்லைனாலுமே கண்டிப்பாக ஒரு லேசி டேவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கான வீடியோவில் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான் இருக்கோம் மாலில். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எப்போவும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் துவைச்சிட்டு ஓகே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு காஃபி போடலான்ட்டு தான் போயிருந்தேன். நார்மலாகவே நான் வந்து ஒரு டீ பர்சன் தான். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமே வந்து டீ தான் சின்ன பிள்ளையிலேருந்தே. பட் இந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறமா இருந்து கொஞ்சம் டீ குடிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு இந்த ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க்ஸாக போகலான்னு சொல்லி குடிச்சிட்ருக்கேன். அதனால எதுவும் உடம்புக்கு எக்ஸ்ட்ராவாக அதாவது தெம்பு கிடைக்குமா, எனர்ஜி கிடைக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பார்க்க வரவங்களும் வந்துட்டு இது உமன்ஸ் ஹார்லிக்ஸ் அப்படி தான் வாங்கிட்டு வராங்க. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் அதுதான் குடிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே பூஸ்ட், ஸோ அவங்களுக்கு பூஸ்ட் வந்து கலந்து வச்சாச்சு. குடிச்சிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து இருக்கிற அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டு பாப்பாவுக்கு எப்பயுமே மார்னிங் வந்து ஒரு நோஸ் ட்ராப்ஸ் வந்து ஊற்றுவோம். நைட்டும் மார்னிங் வந்து மூக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ஊற்றிட்டு அவளுக்கு அந்த டானிக்கெல்லாம் கொடுத்துட்டு மார்னிங் டானிக் கொடுத்துட்டு நானே குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மா கூட இருந்த வரைக்குமே அம்மா தான் குளிக்க வச்சுப்பாங்க. பட் நான் இங்கே வரேன்னு தெரிஞ்சதுமே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் தான் குளிக்க வைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜாஸ்தியாக வெயிலில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டுன்னு சொல்லி சன்ஸ்க்ரீன் நான் நிறைய போட்டுக்கிட்டேன். அப்புறம் நார்மலாக ஃபேஸ்க்கு வந்து இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி போட்டுட்டு இந்த ஃபவுண்டேஷன் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் வெளியே கிளம்பும்போது நம்ம புதுசாக ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வராது. ஸோ எப்பயுமே நார்மலாக என்ன ஹேர் ஸ்டைலோ அது மாதிரி போட்டுட்டு கோயிலுக்கு போகிறங்காட்டி கண்டிப்பாக ஃப்ரீ ஹேர் விட வேண்டாம்னு சொல்லிட்டு தலையை பின்னிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டோம்னா சத்தியமாக தாக்கு பிடிக்க முடியாது. இன்றைக்கி கோஇன்சிடென்ஸாக பார்த்தீங்கன்னா நானே ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட ஒரே கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம். எப்போவுமே இந்த மாதிரி நடக்காது. இன்றைக்கி அதிசயமாக அன்றைக்கி வந்து அப்படி நடந்துச்சு. மோஸ்ட்டாக நிறைய கப்புள்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஒரே பேட்டர்னில் ஒரே கலரில் ட்ரெஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணது கிடையாது. ஆளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு அப்போதைக்கு இருக்கோ அப்போதைக்கு எது செட் ஆகுதோ அதை தூக்கி போட்டு கிளம்பிடுவோம். பாப்பாவுக்கு தேவையான பொருளும் கொஞ்சம் இந்த மெடிசன் பாக்ஸ், அதுக்கப்புறம் டயப்பர், வைப்ஸு எல்லாமே வந்து டக்குன்னு இது கட்டப்பை தான் வசதியாக இருக்குன்னு சொல்லி கட்டப்பையில் எடுத்து போட்டேன். எல்லாத்தையுமே நம்ம நார்மல் பேக்கில் எடுத்தோம்னா அடுக்கி வைக்கணும். அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அதோட 2 ட்ரெஸ் போட்டு பார்க்கலான்ட்டு போட்டு பார்த்துருப்பேன். ஏன்னா வெயில் காலமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கொஞ்சம் காட்டனாகவும் பனியன் கிளாத் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்த 2மே வந்துட்டு கொஞ்சம் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு கொஞ்சம் யோசிச்சு கடைசியில் 3ஆவதாக ஒரு ட்ரெஸ் எடுத்து ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் இருக்கணும், கொஞ்சம் பனியன் கிளாத்தாகவும் இருக்கணும், சம்மர் டைமில் கொஞ்சம் அவளுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு வழியாக 3ஆவது ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அவளுக்கு போட்டுவிட்டுட்டேன். முதல்லலாம் பார்த்திங்கன்னா நான் நினப்பேன் நம்ம ரெடியாகதே பெரிய விஷயமா இருக்குது. பட் இப்போது நான் ரெடியாகி பாப்பாவையும் ரெடியாகி கிளம்பி எடுத்துகிட்டு போகிற ஒரு இதுக்கு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தோசை வித் தேங்காய் சட்னியோடையே வந்து முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க போது, எப்படியும் நான்வெஜ் தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் டேரெக்டாக போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கேருந்து தான் வந்து கோயிலுக்கு கிளம்புற மாதிரி பிளான். நாங்கள் வந்து இந்த காரமடை கோயில் இருக்குங்களா, பெருமாள் கோயில், ரங்கநாதர் கோயில், அங்கே தான் வந்து போகலான்னு பிளானு. போகிற வழியில் இந்த பேரூர் சைடு பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. இந்த கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்தே வீக்கெண்ட் ஆனாலே வந்து அந்த கோயிலில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. அம்மா வீட்டுக்கும் வந்து போயாச்சு. பாப்பா வந்ததுலேருந்து நான் எப்படி சொல்கிறது, பாப்பா எப்போ வருவா அப்படின்னு தான் காத்துட்ருக்காங்க. நீ வந்தாயினா வராட்டி ஏன்னா பாப்பாவை மட்டும் இது பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் கார்லேயும் கிளம்பிட்டோம். கொஞ்சம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் அங்கே டிராஃபிக் இல்லாமல் தான் இருந்துச்சு. பொருள் எப்பயுமே அந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். பட் அன்றைக்கி இல்லை, அதிசயமாக. அப்புறம் கோயிலுக்கும் போயிட்டோம். அம்மா வந்து பூஜை பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அன்றைக்கி நாங்கள் வந்து மத்தியானத்தோட கடைசி பூஜை, அந்த உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. ஸோ நல்லா சாமியை பார்த்தாச்சு. ஹோட்டல் போகலாங்கிறது தான் பிளானு. பட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படியே கிருகிருன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ வெயில் தாங்கவே முடியல. சரி எங்கேயாவது நிறுத்தி எங்கேயாவது இளநீ கடை இருக்கலான்னு பார்த்தா நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு இளநீ கடையே இல்லை. ஒரு வழியாக எங்கள் கண்ணில் இளநீ கடை தென்பட்டு வாங்கி இளநீ குடித்தோம். அப்படியே இந்த வெயிலுக்கு குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதாக இருந்துச்சு, ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அப்புறம் இளநீலாம் குடிச்சிட்டு டேரெக்டாக நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செம கூட்டம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு சீட் வந்து கிடச்சிச்சு. அப்புறமா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். எல்லாமே வந்து நாங்கள் அந்த கணபதியில் இருக்கிற கண்ணப்பாக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நார்மலாக சூப்பராக இருக்கும். பாப்பாவை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் படுக்க வச்சுட்டோம், டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ், ஃபிஷ் ஃபிங்கர், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, அப்புறம் வந்து எல்லாருமே மட்டன் பிரியாணி தான் வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியோட ட்ரீட்டு. அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவன் கொடுத்த ட்ரீட் இது.
நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மட்டனே சாப்பிட மாட்டேன். ப்ரெக்னன்சி டைமில் கூட பிளட்டு ஊறணும்னு சாப்பிட சொன்னது கூட நான் சாப்பிடல. ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா ஃபீடிங்க்கு வந்துட்டு மட்டன் சாப்பிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னங்காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பழகி எனக்கு இப்போ மட்டன் டேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே வந்து நானும் மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணலாம். மோஸ்ட்டாக போனால் நான் பிரியாணினாலே மோஸ்ட்டாக ப்ளைன் இல்லைன்னா சிக்கன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிஸ் வந்து நிறைய ஆர்டர் போட்டிருந்தோம். ஒரு 3-4 ஐட்டம் போட்டிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு மட்டும் அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல. மட்டன் பிரியாணிலுமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மோஸ்ட்டாக கண்ணப்பால் எப்பவுமே நல்லாயிருக்கும், பட் மட்டன் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் இளநீர் பாயாசம், கண்ணப்பா போய் இளநீர் பாயாசம் குடிக்கலன்னா எப்படி? ரெகுலராக கண்ணப்பா போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க, இளநீர் பாயாசம் தான் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இளநீர் பாயாசம் முடிச்சு ஒரு வழியாக வீட்டில் எல்லாத்துக்கிட்டே சண்டை போட்டு பாட்டில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு. அடுத்து நாங்கள் ப்ரோசோன் மால் தான் போயிருந்தோம், டிவி பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில். நிறையா பிராண்ட்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதில் இந்த வ்ளாகை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.